எல்லாத்தையும் அனுபவிப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் நம்மளுக்கு இருள வெளிச்சமாக்கிட்டாரு, சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆவியானவர் ஒரு தாயா கரம் பிடிச்சு நடத்திட்டு இருக்காரு. பிதா எப்பவுமே நம்மள அரவணைச்சிட்டு இருக்கிறாரு. ஏசு கிறிஸ்து நமக்கு வழியா ஜீவனா இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம எல்லாருமே உலகத்துக்குரியவங்களா தேவனுக்குரியவங்களா? ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, உலகத்துல இருந்து அவர் நம்மள என்ன செஞ்சுட்டாரா? அவருக்காக மீட்டு கொண்டார். அப்ப நம்ம எல்லாருமே யாருதான்? மீட்கப்பட்டவர்கள். எல்லாரும் அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? வசனம் சொல்லுது, நம்ம உலகத்துல இருந்தோமா, ஏசு கிறிஸ்து மூலமா தேவன் நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார். அதனாலதான் நம்ம போன வருஷம் பார்த்தோம், மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவங்க வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரோட இருதயத்துல எந்த வார்த்தையை போடுறேன்னா, நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு, நம்ம மீட்கப்பட்டவர்கள். உலகத்துல இருந்து மீட்டு அவர் எங்க சொந்தமாக்கிட்டாருன்னா, அவருக்குரியவங்களா வச்சுட்டாரு. அவருக்குரியவரா வச்சுட்டாருன்னா, கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு, வானவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே, மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். முன்னாடி பாவம் வேலை செஞ்சுச்சு, வியாதி வேலை செய்ய முடிஞ்சிச்சு, தரித்திரம் வேலை செஞ்சுச்சு. ஏன்னா மண்ணின் தன்மையில இருந்தோம். புரியுதா? உலகத்தின் டிசைன்ல நம்ம எங்கிட்டு இருந்தோம். ஆனா மீட்கப்பட்ட உடனே நம்மளோட டிஎன்ஏ, நம்மளோட லைஃப் எல்லாம் மாறுச்சு. அப்ப நீங்க நினைக்கலாம், எல்லாம் மாறுச்சுல, அப்ப ஏன் நான் இன்னும் கவலைப்படுறேன், நான் இன்னும் ஏன் பயப்படுறேன்? என்ன இருக்குங்கிறது நமக்கு நிறைய நேரம் தெரியாதனாலதான் விடுதலை இல்லாம இருக்கும். எல்லாரும் மீட்கப்பட்டது உண்மைதான், ஆனா என்ன செய்ய முடியல? சுதந்திரத்தை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் நம்முடைய உலகத்தை உருவாக்க போறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய உலகத்தை இயேசு கிறிஸ்துவை அடிப்படையா வச்சு உருவாக்க போறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க உலகத்தை உருவாக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் பாருங்க, இங்க இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தங்களுக்கு வேற வேற மாதிரி இருதயம் வேலை செய்யும். ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒரு சிலர் பயப்படுவாங்க. எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க எதை உங்க லைஃபா இமேஜின் பண்ணி உங்க வேல்யூவா வச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்க வாழுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் உலகமும் வேற. புரியுதுல? இப்ப நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துக்குள்ள வர போறோம். அது என்ன உலகம்னா, தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த செய்ய வேண்டியது இருக்கு. அழகா பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க இருக்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? அப்போ பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சா? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிட்டா? ஒளிஞ்சு போயிட்டா இல்லையா? ஒளிஞ்சுட்டே இருக்கு. எல்லாம் புதிதாயின. புதிதாயிட்டா? எல்லாம் புதிதாயிட்டா? ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நம்ம புது சிருஷ்டியா இருக்கோம். பழசை எல்லாம் டெலீட் பண்ண வேண்டியது. பழையவைகள் எல்லாம், ஒரு வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் உருவழிந்து போயின, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அதனால அழகா ஏசாயால போட்டிருக்கு, முந்தினவைகளை நினைக்காதுங்க, பூர்வமானதை சிந்திக்காதுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் புதுசாயிட்டு. நம்ம பார்த்தோம், எல்லாமே புதுசாயிட்டு, சிலுவையில எல்லாம் புதுசாயிட்டு. அது ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யாம நிறைய நேரம் பழசும் இருக்கு புதுசும் இருக்கு? ஏன் தெரியுமா? நம்ம எதெல்லாம் நம்ம சிந்தனையில, நம்ம எண்ணங்களை, உணர்வுல டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம கிட்ட இருந்து வெளியே வரும். நிறைய நேரம் நம்ம முதல்ல உலகத்துல இருந்ததுனால தேவனை விட, வார்த்தையை விட உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட்டு வாழ்ந்துட்டோம். நிறைய நேரம் நம்ம இருதயத்துல, சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல, லைஃபா, வேல்யூவா எதை வச்சிருந்தோம் தெரியுமா? உலகத்தின் தகவல், அவேர்னஸ். நம்மளை சுத்தி என்ன நடந்துச்சு, நம்ம என்ன பாக்குறோம், என்ன கேட்கிறோம், என்ன பேசுறாங்களோ இதெல்லாம் நம்ம கேட்டு அதெல்லாம் நம்புனதுனால அதுதான் நம்ம, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பிரெயினுக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா?
எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நம்ம எதை நம்புறோமோ அதை தான் அது நம்பும். நீங்க வலிக்கு நம்புனீங்கன்னா ஒண்ணுமே செய்ய உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் நம்ம உணர்வுகள் கேட்டு வேலை செய்யும். அப்போ நம்ம உலகத்தின் தகவல் எல்லாம் நம்ம சிந்தனைக்கு எண்ணங்களுக்கு கொடுத்தனால நம்ம கிட்ட இருந்து எது நிறைய நேரம் இயங்கிட்டு இருந்ததுன்னா பழையவைகள் வெளியே வருது. ஆனா தேவன் சொல்றாரு, 2 எஜமானுக்கு உங்களால ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரே எஜமான், ஒரே தகப்பன், அவர் தான் தேவன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லைஃபை ரீப்ரோகிராம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நீங்க சில பாருங்க, வாஷிங் மிஷினா இருக்கட்டும், எல்லாமே அதுல என்ன உள்ள அப்டேட் பண்ணிருக்காங்களோ, என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அப்படிதான் அது வேலை செய்யும். புரியுது இல்ல? சில மிஷின் ஆட்டோன்னு இருக்கும், நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அது எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வாஷ் ஆகி வரும். சிலது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது வாஷ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம தான் எடுத்து இன்னொருக்கா ட்ரையர்ல போடணும். ஏன்னா அது எப்படி அதை செட் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன செட் பண்ணி இருக்கோம் புரியுது இல்ல? அதுதான் வெளியே வரும். அப்போ நம்ம மைண்ட்ல நம்ம என்ன செட் பண்ணி வச்சிருக்கோமோ, என்ன உள்ள லோட் பண்ணி வச்சிருக்கோமோ, என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமோ, அதுதான் நம்ம சிந்தனையா, நம்மளோட லைஃப் ஸ்டைலா வெளியே வரும். புரியுதுல உங்களுக்கு? உள்ள என்ன இருக்கோ நமக்குள்ள இன்னும் நிறைய என்ன இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் புதுசாகணும்னு சொல்லவே இல்லை, பழசும் இருக்கு புதுசும் இருக்குன்னு சொன்னோம். அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ரீப்ரோகிராம் பண்ணணும். பழசெல்லாம் டெலீட் பண்ணிட்டு எல்லா புதுசையும் நம்ம லைஃபா உள்ள வைக்கணும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தா பழையவைகள் ஒளிந்து போயிடும். ஃபர்ஸ்ட் புதுசா உள்ள ஏத்த பழசெல்லாம் வெளியே போயிடும். புரியுதா உங்களுக்கு? எது புதுசா நம்ம நமக்குள்ள லோட் பண்ணணும், எதை நம்ம ரீப்ரோகிராம் பண்ணணும், எதை செட் பண்ணணும்னா லைஃபை எது ஆளுகை செய்து தெரியுமா? சிந்தனை, எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம நினைவுகள், நம்ம பாக்குறது, கேட்கறது எல்லாமே. நம்ம அதெல்லாம் எப்படி ரீப்ரோகிராம் பண்ண போறோம்னா தேவனுடைய வார்த்தையாலையும். நீங்க நம்ம வர்ஷிப்ல பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத விட நம்ம அவரோட கனெக்ட் ஆகிற இன்டிமசி, எந்த அளவு தேவனும் நம்மளும் அறியணுமோ அந்த அளவு நம்ம அவரை புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, நான் உங்க எல்லாரையும் பார்த்தேன் வாங்க அப்படின்னா எனக்கு உங்க எல்லாரையும் யாருக்கு தெரியும்? ஒரு நபரா தெரியுமா தவிர நீங்க யாரு, உங்களோட லைஃப் என்ன, நீங்க எப்படிப்பட்டவங்க என்னால என்ன செய்ய முடியாது. நான் உங்ககிட்ட பேசும்போது, டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நீங்க என் கூட பேசும்போதுதான் ஓ நீங்க இப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கீங்க, நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட பர்சன்ங்கிறத என்னால என்ன செய்ய முடியும். ஆமா தானே? இதே மாதிரிதான் தேவனோட நம்ம இன்டிமசில தனித்து நம்ம டைம் ஸ்பெண்ட் போது, கனெக்ட் ஆகும் போதுதான் தேவனை நம்மளால அறிய முடியும். ஹல்லேலூயா. நம்மளால அவரை ருசிக்க முடியும். அப்பதான் நம்ம கேட்ட சத்தியம் எல்லாம் நமக்குள்ள அப்படியே லோட் ஆகத நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம நீங்க பைபிள்ல பாருங்க, யாரெல்லாம் தேவனோட தனிச்சு இருந்தாங்களோ, அவருடைய பிரசன்னத்துல இருந்தாங்களோ, அவங்க லைஃப் மாறுச்சு. உள்ள மாறுச்சு, வெளியே தோட்டமே மாறுச்சு. வசனம் சொல்லுது, யாக்கோபு எல்லாருக்கும் தெரியுமா? பைபிள்ல யாக்கோபு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? அது யாக்கோபு என்ன பண்ணாருன்னா ஏசாவை மீட் பண்ண வராரு. எல்லா பிள்ளைங்க எல்லா பரிவாரங்களையும் ஒரு கடல் நதியை தாண்டி விட்டுட்டு அவரு தனித்து இருந்தார். யாக்கோபு நைட்டு என்ன செஞ்சாரா? தனித்து இருந்தாருன்னா தேவனோட தனியா உட்கார்ந்து கனெக்ட் ஆனாரு. வசனம் சொல்லுது, தேவனோட ராத்திரி முழுக்க பேசி அவரை என்ன ஆசீர்வதிங்க அப்படின்லாம் அவரோட பேசி அவரோட தனித்திருந்து அவரோட அடையாளமே மாறிடுச்சு. வசனம் சொல்லுது, தேவன் என்ன சொன்னாராமா, நீ இஸ்ரவேலா யாக்கோபா இருக்கிறதுக்கு உள்ள ஆள் இல்ல, நீ யாருன்னா இஸ்ரவேல். வசனம் சொல்லுது, தேவன் சொன்னாரா, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே, இனிமேல் உன் பேரு இஸ்ரவேல். அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவனோட தனியா இருக்கும் போது ஒருத்தனோட வாழ்க்கையே மாறுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாக்கோபா இருந்ததை விட அவன் இன்னைக்கு தேவனோட ஒரு சந்திப்பு நிகழ்ந்து இஸ்ரவேலா மாறினாலும் அவன் வாழ்க்கை மாறுது. வசனம் சொல்லுது, அவன் இஸ்ரவேலா மாறின உடனே என்ன ஆசீர்வாதம் இருந்ததுன்னா, நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவா, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. அவனோட லைஃப், அவன் ஸ்டைல், அவனோட சிந்தனை எல்லாம் மாற ஆரம்பிச்சு. இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனோட எந்த அளவு தனிப்பட்ட
விதத்துல கனெக்ட் ஆகிறோமோ அந்த அளவு உங்க லைஃபோட வேல்யூ மாற ஆரம்பிக்கும். நீங்க அமைதியா கனெக்ட் ஆகி பாருங்க, அவர் உங்களோட பேசுற சத்தத்தை உங்களால கேட்க முடியும். உங்க பயங்கள் மாறும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மோசே 40 நாள் தேவனோட கடித்து இருந்தானா. அவன் கீழே இறங்கி வந்தான்ல, மோசையோட முகத்தை யாரால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்? அவனோட முகத்துல தேவனோட மகிமை பிரகாசமா இருந்துச்சு. பிசிக்கலாகவே இவ்வளவு மாற்றம் இருக்கும்னா உள்ளான மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு மாற முடியும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவனோட எந்த அளவு நம்ம உட்கார்ந்து அவரை அறியுமோ அந்த அளவு எப்படி தேவ மகிமை வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசைய பார்த்து யாராலையும் பேச முடியலையா. எப்படி இருந்துச்சா? அப்படி பிரகாசமா இருந்தனால மோசை என்ன பண்ணிருந்தானா, எல்லாரும் அவங்கிட்ட பேசும்போது முக்காடு போட்டிருந்தான். ஜனங்களால அவன் முன்னாடி நிக்க கூட முடியல. புரியுதா உங்களுக்கு? நீங்களும் நானும் எந்த அளவு தேவனை பிடிச்சுக்கிறோமோ, அவரோட கனெக்ட் ஆகிறோமோ, தேவ சாயல் நமக்குள்ள வந்து தேவனாகவே நம்ம மாற ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. எப்படி தேவனாய் மாறலாம்? எப்படி ரீப்ரோகிராம் பண்ணலாம்? தேவனோட நீங்க உட்கார ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர் உங்களை கொண்டு போவதை நீங்க பார்க்க முடிவீங்க. உங்களோட கேள்விகளுக்கு பதிலா இருப்பாரு. நிறைய நேரம் நீங்க தேவனோட உட்காரும் போது உங்க லைஃப்ல இருக்கிற ஆழ்மன பாதிப்புல இருந்து விடுதலை ஆவீங்க. நீங்க நிறைய கொஸ்டின் உங்க மனசு கேட்கும், அதுக்கெல்லாம் தேவன் ஆன்சர் பண்ண நல்ல ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்க காயங்கள் உங்கள்கிட்ட ஹீல் ஆகிறத பாப்பீங்க. உங்களுக்கு அவர் நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாரு. நான் உன்னை இப்படி நடத்துவேன். அன்னைக்கு அக்கா சொன்னாங்கல்ல, மெடிடேட் பண்ணும் போது தேவன் என்ன சொன்னாரு, நிறைய விஷயம் காமிச்சாரு. உன் பிள்ளைங்க இப்படி, உங்களுக்கு புரியுதுல்ல? நம்ம ஆள் மனதுல இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம அவரோட உட்கார நம்ம பதில வாங்க முடியும். ஹல்லேலூயா. அதனால நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். நம்ம லைஃப ரீப்ரோகிராம் பண்றதுக்கு, செட் பண்றதுக்கு, உள்ள நம்ம லோட் பண்றதுக்கு தேவனை நீங்க எல்லாம் அறியும்படி நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க சரி தரவாசி நீங்க பாஸ்தா தெரியும், நம்ம பழைய மனுஷனை எப்போ ஒழிச்சு போடுறோமோ அப்பதான் நம்மகிட்ட இருக்கிற புதிய மனுஷன் வெளியே வர முடியும். நம்ம எபேசியர் 4 வாசித்தோம், வாசிங்க பார்ப்போம். 23, 24. எபேசியர் 4வது அதிகாரம் 23, 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அதுக்கு முன்னாடி கெட்டு போற 23. அந்தபடியே முந்தின நடக்கைகளை குறித்து மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நம்ம ரீப்ரோகிராம் பண்ணும்போது எது நம்மளை விட்டு ஒழிச்சு போறத பார்க்க முடியும். கெட்டு போற பழைய மனுஷனை ஒழித்து விட்டு களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம். பழைய கெட்டு போற பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க லைஃப்ல புதிய மனுஷனை தரிச்சிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த புதிய மனுஷனை நம்ம எப்படி தரிக்க முடியும்னா, ரோமர் 12ல அழகா பவுல் சொல்லியிருக்காரு, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாதுங்க, தேவனோட சித்தம் என்னதுன்னு உணர்ந்து உங்க மனசை புதிதாக்குங்க. ஹல்லேலூயா. நம்ம மனசை புதிதாக்கும் போது நம்ம லைஃப் ரீப்ரோகிராம் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இங்க இருக்க எத்தனை பேர் உங்க மனசை புதிதாக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் சூழ்நிலைய பழைய மனுஷனை ஹேண்டில் பண்றீங்களா? சூழ்நிலைக்கு தக்கன நீங்க ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னும் பழைய மனுஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி நம்ம புதிய மனுஷன் ஆயிட்டோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, முன்னாடி பயம் இருப்போம், இப்போ நமக்கு பயம் இருக்காது. முன்னாடி நம்ம கவலைப்பட்டிருப்போம், இப்போ நம்மளால கவலைப்பட முடியாது. போன வாரம் நம்ம ஏதேன் லைஃப்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஏதேன் வாழ்க்கையில என்ன நம்ம பார்த்தோம்னா, நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்னு கான்சியஸ்ல ஒர்க் ஆகுறது இல்ல. பயம்னா என்னன்னு தெரியாத வாழ்க்கை, கவலைனா என்னன்னே தெரியாத வாழ்க்கை தான் ஏதேன் வாழ்க்கை. அப்போ அதுக்கு நம்ம மைண்ட கவலை எனக்குரியது இல்ல, பயம் எனக்குரியது இல்ல அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை சீரியஸா எடுக்கும் போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப நம்ம கண்ட்ரோல்ல நம்மளால வைக்க முடியும். ஹல்லேலூயா. இதற்கு எத்தனை பேர் யோசித்து பாருங்க, உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா?
உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல அடுத்தவங்க என்ன நினைச்சிருவாங்க, இல்ல அவங்க இப்படி சொன்னதுனால நான் இதை செய்யறேன் இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம நம்மள சரிப்படுத்தணும். ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம போட்டா நம்மளால புதிய மனுஷனை தரிக்கவே முடியாது. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்தின் வேஷத்தை எல்லாம் எடுத்து போட்டு தேவனோட எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தோட வேஷத்தை எல்லாம் எடுத்து போட்டு தேவ ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரம் பாருங்க, மனம் ஏன் புதிதாக மாட்டேங்குதுன்னா, மனம் புதிதாகணும்னு ஆசைதான், புதிய மனுஷனை தரிக்கணுங்கிற வாஞ்சதான். ஆனா என்ன சுத்தி இருக்க எல்லாரையும் நான் எப்படி சமாளிக்க போறேன், எப்படி திருப்திப்படுத்த போறேன்? அதான் தேவன் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு போராட்டமே கிடையாது, உலகத்துல உங்களுக்கு போராட்டமே கிடையாது. சமாதானம், அந்த சமாதானம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம எடுத்து சூழ்நிலையை அனுபவிக்கிறதுலதான் இருக்கு. எல்லாரும் நினைப்பாங்க, ஆண்டவரே உங்க சமாதானத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து உனக்கு தந்துட்டாரு. ஆண்டவரே நான் எப்போ நிம்மதியா வாழ்றதுக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் உங்களை நிம்மதியா வச்சுட்டேன், இருக்கிறதெல்லாம் எடுத்து அனுபவிங்க. இதற்கு உங்களை சொல்றேன், ஏதோ ஒண்ணு சூப்பர் நேச்சுரல் வல்லமையா உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நடக்க போகுதுன்னு நினைக்காதுங்க. பைபிள்ல இருக்கிற எல்லா சூப்பர் நேச்சுரல் வல்லமையும் உங்களுடையதுன்னு உங்க சிந்தனையில ஏற்றி கொடுங்க. முதல்ல எங்க புதிதாகணும்னா சிந்தனையில தான் புதிதாகணும், எண்ணங்கள் தான் புதிதாகணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் தேவனோட இருந்தாங்களோ தேவனை போலதான் வாழ்ந்தாங்க. அந்த ரீப்ரோக்ராம் பண்ணும்போது லைஃபே மாறத நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்க எல்லாரும் யோசித்து பாருங்க, நம்ம முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே பாவியாகிய மேல ஜெபம் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஆண்டவரே நான் தகுதி இல்லை, தூசி, நான் யாரு? பாவி. ஆண்டவரே ஜெபம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அப்ப நம்மள எதுதான் அதுதான் நமக்கு செட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்குள்ள எது செட் பண்ணி இருந்துச்சுன்னா, நான் பாவி, நான் தகுதி இல்லை, அதனால நமக்கு பாவத்தை ஓவர் கம் பண்ணி வர முடியாம பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஆனா என்ன செஞ்சுட்டே இருந்தோம்? ஏன் செஞ்சுட்டு இருந்தோம் நினைக்கீங்க? அதுதான் உள்ள செட்டிங்கா இருந்துச்சு. மனநிலையில என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மள தேவ புத்திரன்னு நினைக்கவே இல்லை. எப்படிதான் நினைச்சோம்? ஆண்டவரே நான் அடிமை, ஆண்டவரே அடிமை சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தூசி, நான் ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமா? இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? நான் நீதிமான். இன்னைக்கு உங்க எல்லாரோட சிந்தனை அதுதானே இருக்கு. நீங்க யாரு? உங்களுக்கு புரியுதா? முன்னாடி பாவிங்கிற தாட் இருந்துச்சு, பாவத்துக்குரிய சூழல வேலை செஞ்சுச்சு. இன்னைக்கு நீதிமான்ங்கிறதுனால வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மைண்ட் செட்டை தேவனுடைய வார்த்தைனால நம்ம புதுப்பிக்கணும். தாவீது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, உங்க வாக்கை என் இருதயத்துல வைத்தேன். அவர் எப்படி தன்னை ரீப்ரோக்ராம் பண்ணாரா? உங்க வாக்கை, தேவனோட வாக்கு அவர் எங்க வச்சாரா? நீங்க எல்லாம் அவரோட வார்த்தை எங்க வச்சிருக்கீங்க? வாயில வச்சிருக்கீங்களா, இதயத்துல வச்சிருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? செக் பண்ணி பாருங்க. அவரோட வார்த்தை உங்க இருதயத்துல லோட் பண்ணி உங்க லைஃபா செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்ல வாயில மட்டும் வச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி? நம்ம இருதயத்துக்குள்ள அவருக்கு வார்த்தைய வச்சா, எம்ம முன்னாடி என்ன வந்தாலும், மலையே நம்ம முன்னாடி வந்ததுனாலும் மலையை பெயர்ந்து போன்னு சொல்லுவது தவிர மலையை பார்த்து நடுங்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம முன்னாடி அக்கினி மாதிரி சூழ்நிலைகள் நம்மள விழுங்கனான்னு இருந்தாலும், அந்த அக்கினியை அவிக்கக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு, இதை தாண்டி வருவேன் நினைப்போமே தவிர, இது எப்படி நான் இதை தாண்டி வருவேன் நம்ம போராட மாட்டோம். ஏன்னா தாவீது ரொம்ப அழகா சொன்னாரு, உங்க வாக்கையா இருதயத்துல வச்சேன், அதனால நான் அசைக்கப்படவே இல்லை. இங்க இருக்க யாராவது வாழ்க்கையில அசைக்கப்படாத இடத்துல இருக்கீங்களா? அசைன்னா என்னன்னு புரியுதா? நல்ல நிம்மதியா இருக்கும். ஏதோ ஒண்ணு நினைச்சதுக்கு மாறா நடந்தவொடனே எல்லாம் என்னாச்சு? எல்லாம் போச்சு. அதுவரை நல்லா இருக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை வந்தாதான் நம்ம யாருன்னு தெரியும். உங்களுக்கு புரியுதுல? எல்லாம் நல்லா இருக்கிறதோட விசுவாசம் நல்லா இருக்கும், சந்தோஷம் நல்லா இருக்கும். நினைச்சது ஒண்ணு நடக்கல, இல்ல நம்ம வச்சிருந்த நம்பிக்கைக்கு மாறா ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்பவும் நம்ம நம்மளா இருந்தா நம்ம இருதயத்துக்குள்ள அவருக்கு வார்த்தையை நோட் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம அவரால நிரம்பி இருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்க இருதயத்துல இருந்து பணவைகள் எல்லாம் ஒழிச்சிருங்க.
பழைய காயம், பழைய பாதிப்பு, பழைய நடத்தப்பட்ட விதம், ஏதோ லைஃப்ல நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கும் நீங்க உலகத்தை அப்படிதான் பார்த்தீங்கன்னா உங்களால தேவன் வச்சிருக்க பெஸ்ட்டை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. எது வாழ்க்கை நினைக்கிறீங்க? நான் இப்பவும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபத்துல இல்லவே இல்லை, பைபிள் வாசிக்கிறதுல இல்லவே இல்லை, சபைக்கு ஒழுங்கா வர்றதுல இல்லவே இல்லை. இதுல எழுதியிருக்கிற வார்த்தையை எடுத்து வாழ்றதுலதான். என்ன பொறுத்தவரையில கிறிஸ்தவ வாழ்க்கையை கான்சியஸ் மைண்ட், உணர்வுள்ள இருதயம் பிரகாசம் அடையும். நமக்குள்ள நம்ம யாரு, சிலுவையில என்ன நடந்துச்சு, நம்ம தகப்பன் ஃபாதர் காட் யாரா இருக்காரு, ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு கொடுக்கப்பட்டாருன்னு தெரிஞ்சா நம்ம இந்த உலகத்தையே தலைகீழா மாற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிறிஸ்தவங்களுக்கு இருக்க வேண்டிய வேல்யூ. ஆனா மதம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? இந்து வேதம் வாசித்தீர்களா, இந்து ஜெபித்தீர்களா, பாவத்தை அறிக்கை இட்டீர்களா, என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? அதனால உணர்வுல தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உங்க இருதயத்தை நீங்க லோட் பண்ணுங்க. அடுத்தவங்க உங்க வாழ்க்கைய லோட் பண்ண இடம், டிசிஷன் எடுங்க. கண்டிப்பா ஒரு தீர்மானம் எடுங்க. புரியுதா? இப்ப நாங்கெல்லாம் குடும்பமா எடுக்கிற தீர்மானம், நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா, இந்த தீர்மானத்தினால தேவன் பிரியப்படுவாரா, இதனால தேவன் சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதான்றத மட்டும் பாக்குறோமே தவிர, இந்த தீர்மானத்தினால நம்மள அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்மள தப்பா புரிஞ்சுக்குவாங்களோ, நம்ம கிட்ட பேசாம இருப்பாங்களோ, நம்மளை விட்டு விலகி போயிருவாங்களோ ஆக்குறதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், கர்த்தரை எப்பொழுதும் எங்க முன்னாடி வச்சிருக்கோம். ஒரு நாளும் ஒரு மயிலும் தலையிலிருந்து விழாது, அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் உங்க எல்லாத்தையும் சொல்றேன், தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. இங்க வர்றது நல்லதுதான். இதை விட உங்க வாழ்க்கையில எது ஆசீர்வாதம்னா, சத்தியத்தை கேட்ட இடத்துல இருந்து வாழ்றதுதான். புரியுதுல்ல? இருதயம் தான் முக்கியம். லைஃப் தான் வாழ்க்கையே. அதுல என்ன வேல்யூ பண்ணி, என்ன லோட் பண்ணி வச்சிருக்கோமோ, ஒரு கன் இருக்குன்னு வைங்களேன், அதுல என்ன புல்லட் இருக்கோ அதோட பவர் தான் வெளியே வரும். ஆமாவா இல்லையா? அதுல எந்த குவாலிட்டியில என்ன பவர்ல புல்லட் இருக்கோ அதுதான் வெளியே வரும். சாதாரண புல்லட்டை போட்டா அது டொப்புன்னு ஒண்ணும் செய்யாது. பவர்ஃபுல்லானதை போட்டா நினைச்சதை அது முடிச்சிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? உங்க லைஃப் இருதயம்ங்கிற கன்னுல எதை லோட் பண்றீங்களோ அதுதான் பவரா இருக்கும். தயவு செய்து அடுத்தவங்க உங்க இருதயத்தை லோட் பண்ண இடம் கொடுக்காதுங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க, வார்த்தையா சொல்லாதுங்க, உங்க இருதயத்தை நீங்க தான் லோட் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை யாருதான் லோட் பண்ண போறோம்? நம்ம தான் லோட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம இருதயம் நம்ம கையில இருக்க போகுது. நம்மளாலதான் நம்ம லைஃப ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் வார்த்தையில வாழ்ற ஒரு பர்சன் வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என் கூட இருக்கிற ஒரு நபர் என் ஃபேமிலியாவே இருக்கலாம், வார்த்தையே தெரியாது, முழுக்க உலகத்தால நடத்தப்படுற நபர். அந்த நபர் எனக்கு சொல்ற ஐடியாலஜி எப்படி இருக்கும்? அந்த நபருக்குள்ள என்ன இருக்கும்னா, உலகத்தை குறித்த அவேர்னஸ் இருக்கும். புரியுதா? பயம் இருக்கும், உலக ஞானம் இருக்கும். அது நடக்குது, இது நடக்குது, அதை செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அங்க போனா இப்படி ஆயிரும், இங்க போனா இப்படி ஆயிரும். இந்த நபர் ஏன் இருதயத்தை லோட் பண்ண நான் இப்படிதான் இருக்க முடியும்? அந்த நபரை நான் தான் லோட் பண்ணணுமே தவிர, உங்களுக்கு புரியுதுல்ல? வார்த்தையில வாழ்ற நீங்க தான் உங்க சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர மத்தவங்க கண்ட்ரோலுக்கு உங்க லைஃப கொடுக்காதீங்க. அவங்க எல்லாரையும் ரீப்ரோக்ராம் பண்ண இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். உங்க இருதயத்தை, உங்க மனநிலைய தேவனுடைய வார்த்தையினால, அவருடைய உறவுனால நீங்க லோட் பண்ண போறீங்க. நீங்க லோட் பண்ண உங்க வேல்யூ மாற ஆரம்பிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏசு கிறிஸ்துவோட தான் இருந்தாரு பேதுரு, ஆமாவா இல்லையா? அவரு கூட தான் இருந்தாரு, ரொம்ப எங்க போனாலும் சேர்ந்து போனாங்க. அதான் நான் சொல்லுவேன், நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோங்கிறதுல நம்ம யாரா இருக்கோங்கிறது தான் மேட்டர். கிரைஸ்டோட தான் இருந்தாரு, அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தாரு. ஆனாலும் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாருன்னா, கொஞ்சம் இந்த உலகத்தோடு இயங்கிட்டு இருந்த மனுஷனா இருந்தாரு. எல்லா விஷயத்திலயும் பாருங்க, பேரும் மனுஷத்தன்மையில யோசிப்பாரு. ஏசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த கால் கழுவு போகும்போது, ஆண்டவரே நீங்க ஏன் காலை கழுவுறாங்க? ஆண்டவர் தனியா கூட்டிட்டு போய் சொன்னாரு, நான் உன் காலை கழுவாட்டா உனக்கு அப்ப என் சரீரத்தையே கழுவுவேன். உங்களுக்கு புரியுதா? இன்னொரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா,
எல்லாம் மறிக்க போறேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதேன். எல்லாரும் அமைதியா கேட்டாங்க. பேதுரு மட்டும் என்ன சொன்னாரு? இது உங்களுக்கு நடக்கவே கூடாது. உங்களுக்கு புரியுது இல்ல? இப்படிதான் நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, ஐயோ இது உனக்கு நடக்கவே கூடாது அக்கறைங்கிற பேர்ல நம்பாதுங்க. ஏன்னா நம்ம வேற ரகம், வேறே ஆவி உடையவர்கள். உலகத்தின் ஆவி உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது. ஒரு மொபைல் இருக்கு, அதுல நம்ம என்ன சிம் போட்டிருக்கோமோ அதுதான் வருமே தவிர அந்த சிம்ல வேற டவர் என்ன செய்யாது. உள்ள என்ன இருக்கும் நீங்க நல்லா பாருங்க. டீசல் கார்ல டீசல் போட்டாதான் அது ஓடும். பெட்ரோல் போட்டு அதால என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏன் ஏன் நினைக்கிறீங்க? அதை மேக் பண்ணும் போதே எப்படி மேக் பண்ணாங்கன்னா, அதோட இன்ஜின் டீசலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. நீங்களும் நானும் மீட்கப்படும் போதே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி மேக் பண்ணிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்கன்னா, வார்த்தையில வாழும்படி, ஜீவன்ல நடக்கும்படி, சூழ்நிலைக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழும்படிதான் நம்மள உருவாக்குனாங்க. நம்ம போய் பயந்து அடுத்தவங்க சொல்றதுல வாழ்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. மால் ஃபங்க்ஷனால நம்ம இயங்குவோம். உங்களுக்கு புரியுது இல்ல? புரியுதா புரியலையா? இதனாலதான் உலகத்துல இருக்கவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டா நம்ம நிம்மதியா அவங்க கையில கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. பேதுரு இப்படிதான் இருந்தாரு. ஆண்டவரே இதெல்லாம் நடத்தப்பட்டது இயேசு கிறிஸ்து தேவனால நடத்தப்பட்டவர்னால நம்மள என்ன நினைப்போம், என்ன பார்த்து ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, ஆனா அவங்க சொன்னதுலயும் என்ன இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. அவங்க என் மேல அன்புலதான் சொன்னாங்க, அவங்க சொன்னதும் இப்படிதான உலகத்துல எல்லாம் இருக்கு. ஆனா இதுதான் நம்ம வீக் பாயிண்டே. நம்ம என்ன சொல்லணும்னா, கவலைப்படாதுங்க, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்காரு, அவர் என்ன பார்த்துக்குவாரு. நான் முன்னாடி நான் என்ன சொல்றேன், நிறைய விஷயங்கள் செய்யும்போது யாரா தப்பா நினைச்சிட கூடாது, இப்படி யோசித்தா என்ன ஆகும். இன்னைக்கு யார் என்கிட்ட வந்து தப்பா நினைச்சு கேட்டாலே நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ஒரு நல்ல தகப்பன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்ன விஷயம், எங்க அம்மா சில சமயம் எக்ஸாம்ல பிள்ளைங்களை உட்காந்து அதை செய்ய சொல்லி முன்னாடி ஆமா ஆமா அதை பண்ணுங்க, புரியுதா, அங்க லோடாயி இங்க செய்யலாம். இப்போ இல்லம்மா, அவங்க ஆண்டவரால போதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சமாதானம் பெருசா இருக்கும், அவங்க முடிவு எனக்கு தெரியும், நான் அவங்களோட போராட வேண்டியதே இல்லை, அவங்க லைஃப பாத்துக்குவாங்க. சின்ன விஷயத்துல கூட அடுத்தவங்க லோட் பண்ண இருக்க என்ன செய்யறது இல்ல, வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க நமக்குள்ள நம்ம டீசல்ல ஓடுற கார்ல எப்படி பெட்ரோல் வேலை செய்ய முடியாதோ, தேவனுடைய இடத்துல உலகம் ஆட்சி செய்ய முடியாது. எல்லாரும் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ப்ரோக்ராம்ல உட்காருங்க. உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்கன்னா, எதுல எல்லாம் பயம் இருக்கு, எதுல எல்லாம் கவலை இருக்கு, எதுல எல்லாம் சமாதானம் இல்லை, எதுல எல்லாம் குழப்பம் இருக்கு, எதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, எல்லாத்தையும் உட்கார்ந்து கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. யாரெல்லாம் மன்னிக்க முடியல, யாரெல்லாம் மறக்க முடியல, யாராலெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எல்லாத்தையும் முன்னாடி அமைதியா தேவனோட தனித்து உட்காருங்க. நான் சொல்றது புரியுதுல? உட்கார்ந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இவங்களெல்லாம் என் மனசுல இருந்து நான் விடுதலை ஆக்குறேன், இவங்க நினைவுகள் இருந்தாலும் நான் விடுதலை ஆகுறேன், அவங்களுக்கு விடுதலையை கொடுக்குறேன். ஏன்னா பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சு போயிட்டு பண்றீங்க. உங்க மெமரியில இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால மன்னிக்க முடியும், மறக்கவே முடியும். அது எப்படி மறக்க முடியும்? வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சே போயிட்டு மெமரியை என்ன செய்ய போறோம், ரீஃப்ரெஷ் பண்ண போறோம். நான் சொல்றது புரியுது இல்ல? உங்க லைஃப்ல இயங்க முடியாதபடி, பீஸ்ஃபுல்லா வாழ முடியாதபடி தடையா இருக்கிற அவ்வளவு, நம்ம சரி நேரம் போன்லாம் ஹேங் ஆயிட்டா தேவையில்லாத ஆப் எல்லாம் என்ன செய்வோம், டெலிட் பண்ணுவோம். அத மாதிரி நம்ம வாழ்க்கை இயக்கத்துக்கு தடையா இருக்கிற தேவையில்லாத அவ்வளவு மெமரியை அழிக்க போறோம். நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு தெரியாது, அவங்க எனக்கு பண்ண துரோகம் இருக்கே, உங்க மெமரியில இருந்து ஒழிச்சு பாருங்க, தேவன் உங்க தலையை உயர்த்துறத உங்களால பார்க்க முடியும். புரியுதா? தேவன் அழகா சொல்றாரு, பழி வாங்குறது உனக்குரியது அல்ல, நீ என்ன நம்பியிரு. அவர் யாரா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யோசேப்பை எல்லாரும் தூக்கி போட்டாங்களா இல்லையா? புரியல, சொந்த சகோதரர், அவரோட மெமரியில ஸ்டோரா இருந்திருக்கணுமா, இருந்திருக்க கூடாதா? ஏன்னா அவரோட பிளாஷ்பேக்கே எப்படிதான் இருக்கும், கொடூரமா இருக்கும். எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சதுனால எங்க அண்ணையெல்லாம் என்ன தூக்கி குழியில போட்டுட்டாங்க. குழியில போட்டது காணாதுன்னு என்ன தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, நான் சின்ன பையன் 17 வயசுல என்ன அடிமையா வித்துட்டாங்க. இருக்குமா இருக்காதா? இந்த மனுஷனுக்கு எதுவுமே உள்ள ஸ்டோர் ஆகல, அதனால அவர் எப்பவுமே புதுசாதான் இருந்தாரு. ஏன்னா அவன் அன்னை தம்பி எல்லாம் அப்பா செத்த உடனே ஆஹா, என்னைக்குமே கண்ணனோட மனசு எப்படியாதான் இருக்கும். ஏன்னா அவன் இதை பத்தி வேலையும் பண்ணவே இல்லை, அன்னை தம்பி தான் நினைச்சான்.
வச்சாங்க. ஏய், அப்பா இருந்ததுனால நம்மளை இவ்வளவு நாள் நல்லா நடத்திருப்பான், இன்னைக்கு அப்பா செத்தா பழைய பகைய முன்னாடி வச்சு நடத்திடுவானோன்னு பொய் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அப்பா சாகும் போது என்ன சொன்னாரு, நாங்க உனக்கு செஞ்ச அநியாயத்தை மனசுல வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு செத்தாரு. நம்மளா இருந்தா என்ன நினைப்போம், இன்னைக்கு அது உணர்வு வருது, நினைப்போமா நினைக்க மாட்டோமா? இப்போ இல்ல, நம்ம பழைய மனுஷனா இருந்தா இன்னைக்கு அது உணர்வு வருது. எல்லாத்தையும் விடுங்க, டெய்லி அவங்க அரண்மனையில வந்து சாப்பிடும் போது அவங்க ஃபேமிலி சுத்தும் போது என்ன நினைப்போம், இன்னைக்கு இவனுங்க எல்லாம் யார் கை வைக்கணும், இன்னைக்கு எப்படி தூக்கி போட்டானுங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மாதிரி ஒப்பு கொடுத்திருக்காரு, நினைப்போமா நினைக்க மாட்டோம். ஆனா வசனம் சொல்லுது, யோசேப்பு அழுதுட்டான். அவனுக்கு என்ன கஷ்டம் பாருங்கன்னா, இவனுக்கு இன்னும் திரும்ப மாட்டாங்களா? நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, ஆதியாகமம் கடைசி அதிகாரத்தை போட்டுருக்கு. யோசேப்பு அழுதுட்டு சொன்னானா, பயப்படாதுங்க, நான் உங்களையும் உங்க குழந்தைகளையும் பராமரிப்பேன். இதுதான் புது சிருஷ்டி. பழைய மெமரி எல்லாம் அழிச்சு பாருங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, தூக்கி போட்டு அண்ணமார் அதே இடத்துலதான் இருந்தாங்க. ஆனா யோசேப்பு எங்க போயிட்டான், ராஜா ஸ்தானத்துக்கு போயிட்டான், அதிபதியா போயிட்டான். அதனாலதான் தேவன் சொல்றாரு, தயவு செய்து நான் வச்ச சுதந்திரத்தை எடுத்து மேல போறதுக்கு நீ தடையா இருக்காத. அவன் மெமரியை கிளியர் பண்ணு, ரீஃப்ரெஷ் பண்ணு, ரீசெட்டிங் பண்ணு, ரீப்ரோகிராம் பண்ணு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுது இல்ல? அதனால இந்த வாரம் கண்டிப்பா ஒர்க் பண்ண போறோம். நான் இந்த வாரம் சொல்லியிருக்கிறேன், வார்த்தையை இல்ல வாழ்க்கையை சீரியஸா எடுக்க போறோம். வாழ்க்கையை சீரியஸா எடுத்தாலும் வார்த்தை சீரியஸா வேலை பார்க்க முடியும். அதனால ஃப்ரைடே நம்ம எல்லாம் ஷேர் பண்ணணும். எப்படி வாழ்க்கையை சீரியஸா எடுக்க போறீங்கன்னா, ரீஃப்ரெஷ் பண்ண போறீங்க. பழைய மெமரி எல்லாம் அழிச்சிருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், என் வாழ்க்கையை ஒரு சில நபர்களை வச்சிருக்கேன், இதெல்லாம் மன்னிச்சிடலாம், ஒரு நாளை இவங்க கூட வச்சுக்கவே கூடாது. ஆனா தேவன் பேச பேச என் கண்ணு முன்னாடி நான் கொண்டு வந்து என்ன செஞ்சேன்னா, நீங்க எங்களுக்கு பண்ணின அநியாயங்களை மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. ஆனா எனக்கு ஒரு நல்ல தகவல் இருக்கிறதுனால உங்களை மன்னிச்சிருக்கேன். நீங்க ஏமாத்தின இந்த ஏமாற்றங்கள்ல இருந்தோம், நீங்க அபகரித்த இந்த அநியாயங்கள்ல இருந்தோம், உங்களுக்கு நான் விடுதலையே தாரேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பழைய மெமரி எல்லாம் என்ன செஞ்சேன், உட்காந்து எது இங்க இருக்க எல்லாரும் பார்த்து சொல்றேன். உங்க சைல்டுஹுட் காயங்களா இருக்கலாம், பெற்றோரால. நிறைய பேருக்கு காயங்கள் யாரால, பெற்றோரால. அன்னைக்கு என்ன இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதை எங்க அம்மா அப்பா எனக்கு செய்யல, என்ன ஒழுங்கா வளர்க்கல, என்ன இப்படி பாரபட்சமா நிறைய பேர் எங்கிட்ட ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க. என்னால வாழ்க்கையில யாரையும் மன்னிக்க முடியும், பெற்றோரை மன்னிக்க முடியாது. ஏன் மன்னிக்க முடியாது? சின்ன வயசுல இருந்தே என்ன பார்ஷியாலிட்டி பார்த்து என்ன ரொம்ப ஒதுக்கி வளர்த்தாங்க. அதனால என் மனசு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருந்து என்ன நானே ஒஸ்டா நினைச்சேன். யாரால காயம், யாரால காயம்? புரியுதா? வீட்டுல போய் ஒர்க் பண்ணுங்க, அமைதியா உட்கார்ந்து பழைய மெமரி, உங்க அப்பா அம்மா, உங்க கூட பிறந்தவங்களா, உங்களை ஏமாத்துனவங்களா, பாதிக்க எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பழைய மெமரியை கிளியர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? உங்க லைஃப ரீசெட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, உங்க பழைய மெமரி எல்லாம் புதுசா மாற போகுது. நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல, நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம இருதயம் ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்க இருதயத்துல நம்ம லோட் பண்ண போறோம். எதை லோட் பண்ண போறோம்னா, உனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, உனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, உன்னை கரம் பிடிச்சு ஹோலி ஸ்பிரிட் நடத்திட்டு இருக்காரு, அவருதான் உன் தாய், நீ தனியா இல்ல. யோசித்து பாருங்க, தாய் தகப்பன் மறந்தாலும் நான் மறப்பதில்லைன்னா, தாயை விட தகப்பனை விட அவருதான் நமக்கு எல்லாமா இருக்க போறேன். நம்ம லைஃப உலகத்துல இருந்து நபர்கள் இருந்து எடுத்து தேவனால கட்ட போறோம். புரியுதா? நம்ம அப்படி நம்ம லோட் பண்ணும் போது அவருக்கு வார்த்தையை உங்க மேல பேசுங்க. எப்படி பேசுங்கன்னா, நான் நீதிமான், நான் சுதந்திரவாணி, சகலமும் எனக்கு கீழ்படுத்தப்படும். அதான வசனம் சொல்லுது. புதிய உடன்படிக்கையில எதை நம்ம நிரப்பணும்னா, எது நம்ம உள்ளுன்னா சுதந்திரவாணி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம தான் எல்லாத்துக்கும் வாணி. நீ தான் எஜமான், உன் வார்த்தையில எல்லா வல்லமையும் இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்றைக்கு பேச போறோம். நம்மளை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 days ஒர்க் பண்ணுங்க. எப்படி ஒர்க் பண்ணுங்கன்னா, பழைய மெமரி எல்லாம் அழிச்சிருங்க. புரியுதுல்ல? அப்புறம் உங்களை பார்த்து நீங்க ஆசீர்வதிங்க. எப்படின்னா, நான் சுதந்திரவாளி, நான் தான் இந்த உலகத்தை மாத்த போறேன், நான் தேவனோட புத்திரனா இருக்கேன், எல்லா ஆளுமையும் எனக்குள்ள இருக்கு, நான் சொன்னா நடக்காதது எதுவும் இல்லை, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லாதுங்க, நான் பயம் இல்லாத இருப்பேன். ஏன்னா வசனம் சொல்லுது, ஏதேன்ல
என்ன கிடையாது, பயப்பட மாட்டோம். ஓவர் கம் பண்ண வேண்டியது இல்லை. அங்க பயம்னா என்னன்னு தெரியாது, அங்க கவலைனா என்னன்னு தெரியாது. நம்ம எப்படி கன்வே பண்ணிடக்கூடாதுன்னா, நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன்னா, கவலை இருக்கு ஆனா நம்ம பட மாட்டோம். பயம் இருக்கு ஆனா எப்படி நம்ம சொல்ல போறோம், பயம் இல்லாத இருப்பேன். ஏசாயால இருக்கா இல்லையா, பயம் இல்லாத இருப்பாய், இவளுக்கு தூரமாவாய், கொடுமை அணுகுவதில்லை, அழிவு நாசமும் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த ஹெவன்லி லைஃப் தான் உங்களுக்கும் எனக்கு தேவன் வச்சிருக்காங்க. அந்த தவற விட்ட ஆதாம் எதை உள்ள லோன் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்க? அழகாதான் இருந்தான் ஆதாம், அழகா தேவனால செட் பண்ணப்பட்டவனா இருந்தான். அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட மாத்திரத்துல டக்குன்னு ரீசெட் பண்ணிட்டான். போன வாரம் மெசேஜ் கேட்டீங்க, உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நீங்க நல்லா யோசிங்கன்னா தெரியும், ஆதாம் சூப்பரா இருந்தான், ஆனா அவன் லைஃப் எப்படி ரீசெட் பண்ணிட்டான் தெரியுமா? ஆஹா, தேவன் நம்மள பார்த்தா என்ன நினைப்பாருங்கிற குற்ற உணர்வுல, பயத்துல ஒளிச்சு விலகி ரீசெட் பண்ணதுனால அது அவன் வாழ்க்கையில லைஃப் ஸ்டைலா மாறுச்சு. நம்ம எதை டவுன்லோட் பண்ணுவோமோ அதுதான் லைஃபா முடியும். ஆமாவா இல்லையா? ஆதாம் ஏவாள் தேவனால சூப்பரா எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொடுங்க, எல்லாம் உங்களுக்கு கீழே தான் இருக்கு, நீங்க தான் இந்த உலகத்துக்கே ராஜா. தேவன் வச்சாரா இல்லையா? ஆதாம் தான் எல்லா மிருகங்களுக்கும் என்ன செஞ்சாங்க, தேவன் நம்மளோட சுதந்திரமாரியா வச்சாரு. ஆனா தேவன் நம்மளுக்கு எந்த பனிஷ்மெண்டையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் ப்ரோக்ராம ரீசெட் பண்ணிட்டான். எப்படி? ஆஹா, நான் இதை சாப்பிட்டதுனால நிர்வாணி, தேவன் நம்மள தண்டிப்பாரு, பயம் ஒளிச்சு குற்றவாளியா போயிட்டான். அந்த ஆதாமோட செட்டிங்ல தான் நம்ம எல்லாம் எங்கிட்டு இருக்கோங்க தவிர, ரெண்டாம் ஆதாமாக்கிய கிரைஸ்ட் நம்ம யாருக்கும் தெரியறதே இல்லை. புரியுதா? அந்த பழைய நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, மனுஷங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன செய்ய, மண்ணுல இருந்து மண்ணான வாழ்க்கை மண்ணு, ஏன்னா மண்ணுக்கு தானே ஆல்ரெடி அப்படிலாம் சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? என்ன வாழ்க்கை வாழ்றதே வயிற்றுக்குதான், மண் ஆல்ரெடி இதுக்கு தானே. நம்ம ஆறடிக்கெல்லாம் இல்லை, நம்ம என்னைக்குமே அரசாங்கம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மண்ணின் தன்மை நம்மகிட்ட டெலிட் பண்ணியாச்சு. வானவருடைய தன்மை, தேவ சாயல், அழிவில்லாத வித்து தான் இப்போ உள்ள என்ன இருக்கு, செட் பண்ணி வச்சிருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல தான் நான் இயங்க முடியும், அந்த மேக்ல தான் என் லைஃப் இருக்கும். அப்படிங்கிற கான்சியஸ்ல வாழும் போது பயம் இல்லாத இருக்கும், தீங்களுக்கு தூரம் ஆகும், கொடுமை அணுகுவது இல்லை, அழிவு நாசமும் நம்ம எல்லைகளை கடந்து வருவது இல்லை. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட பேதுரு தான் லைஃபை ரீப்ரோகிராம் பண்ணான். பேதுரு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஏசு கிறிஸ்துவ மறுதலிக்கவும் செஞ்சான். இவர் யாருக்கு தெரியுமான்னு கேட்கும் போது என்ன செஞ்சான், எனக்கு தெரியாதுன்னு சபிச்சா, சத்தியம் பண்ணான். இப்படிப்பட்டவன் தான் லைஃபை எப்படி ரீப்ரோகிராம் பண்ணானா, சிலுவைக்கு பிறகு அவனோட லைஃபே மாறுச்சு. பயந்து மறுதலிச்ச பேதுரு இப்போ சிலுவைக்கு அப்புறமா எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, ஜெயில படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? முன்னாடி பயந்தாரு, இப்ப சாகிறதுக்கு கூட அவருக்கு பயம் இல்லை. நாளைக்கு காலையில மரண தண்டனை, பயந்து ஜெயில தூங்கிட்டு இருக்காரு. அவர் நாணல் மாதிரி இருந்த அவரோட வாழ்க்கைய தேவனுக்குள்ள அவர் ஸ்ட்ராங்கா கற்பாறை மாதிரி ஆக்குனாரு. உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் உலகத்தின் தன்மையில இனிமேல் நம்ம சூழ்நிலைய ஹேண்டில் பண்ண போறதே இல்லை. மனுஷங்க பாக்குற பார்வையில நம்ம லைஃப பாக்குறதே இல்ல, அடுத்தவங்க வாயில அடுத்தவங்க சிந்தனையில நம்ம லைஃப நம்ம கொடுக்க போறதே இல்ல. நம்ம தான் நம்ம உலகத்தை உருவாக்க போறோம். நம்ம லைஃப நம்ம ரீப்ரோகிராம் பண்ண போறோம், ரீசெட்டிங் பண்ண போறோம். வசனம் சொல்லுது, இதை மட்டும் வாசி முடிச்சிருவோம். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 49வது அதிகாரம் 10வது 11வது வசனம். ஏசாயா 49 10 11. அவர்கள் பசியா இருப்பதில்லை. நம்ம ரீப்ரோகிராம் பண்ணி நம்மளோட செட்டிங்லாம் எப்படி இருக்கும்னா, தேவ புத்திரன் மாதிரி இருக்கும். உலகத்தின் தன்மை நம்ம மேல வேலை பார்க்க முடியாது. அவர்கள் பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும், எந்த ஹீட்டோ வெயிலோ நம்ம, அதாவது உலகத்தின் டிசைன், தாகம், பசி, சாப்பாடு, வெயில், மழை எதுவுமே நம்மள சேதப்படுத்தாத அளவு தான் தேவன் செட் பண்ணி இருக்கிறாரு. அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் தேவன் நம்மள நீரும் சண்டைகளை நடத்துறதுனால மலைகள் எல்லாம் வழிகளாகுவார், நம்ம பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் நமக்கு எப்படியா இருக்குமா, எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டன்னு யோசிக்க வேண்டியதே இல்லை. நம்ம ரீசெட் பண்றதுனால
மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பெருசா பாக்குற மலை எல்லாம் உங்களுக்கு வழிகள் ஆக்குவார். பாதைகள் எல்லாம் என்ன செய்வாரு? உயர்த்துவார். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க ஆசீர்வதிங்க. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதைகள் எல்லாம் உங்களை உயர்த்துவார். புரியுதில்ல? அப்படின்னா உலகத்தோட எந்த டிசைனும் நம்மளால ஆளுகை செய்ய முடியாது. வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், தாகமா இருக்கட்டும், இல்லாமையா இருக்கட்டும், பெருசா பாக்குற சூழ்நிலையா இருக்கட்டும், நம்மள சேதப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தல் 21:4-5 வாசிங்க. வெளிப்படுத்தல் அதுல என்ன இருக்குன்னா, வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம ரீப்ரோகிராம் பண்ணும்போது, புதுசா செட் பண்ணும்போது எப்படி நம்ம வாழ்க்கை மாற்றப்படுது. அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை. நான் சொன்னேன்ல, நம்ம எங்க போய் இல்ல, ஹெவன்ல போய் நம்ம சாகாம இருக்க போறது இல்ல. நம்ம ரீப்ரோகிராம் பண்ணும்போது அழியாத வித்து நம்மகிட்ட வேலை செய்யறதுனால இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, கவலை இல்லை. என்ன கிடையாது? துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை. ஒரு பிரச்சனைக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அலற மாட்டோம். வருத்தமும் இல்லை. வருத்தம் உங்களுக்கு புரியுது இல்ல? இதெல்லாம் நமக்கு இருக்காது. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இதெல்லாம் இருக்காது. ஆனா எதுவும் இருக்காது, முந்தினவைகள் இருக்காது. பழைய பாதிப்பு, பழைய இன்சிடென்ட், பழைய மெமரி எல்லாம் நம்ம அழிக்க போறோம். அப்பதான் எதை நம்ம அனுபவிக்க முடியும்னா, நம்ம புதுசா உள்ள செட் பண்ணிருக்க லைஃப நம்மளால அனுபவிக்க முடியும். 5வது வசனம், எல்லாம் புதிதாகுங்க. ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எல்லாம் புதிதாகுங்க. நம்ம தேவனுடைய ஜீவன்ல பங்கெடுக்க போறோம். என்ன கான்சியஸ்ல நம்ம பங்கெடுக்க போறோம்னா, எப்படி வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, கண்ணீர் இல்லையோ அதே போல கோபம் இல்லை. என்னதில்லை? கோபம் இல்லை, வைராக்கியம் இல்லை. புரியுதா? கோபம் இல்லை, வைராக்கியம் இல்லை. அங்க என்னது இல்லைன்னா, சாபம் இல்லை, அங்கே பகை இல்லை, கசப்பு இல்லை, பொறாமை இல்லை. இதெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்ப நமக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? புதுசா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், புது செட்டிங் பண்ணியிருக்கோம். நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் நம்ம பயப்பட போறது மட்டும் இல்ல, அவங்கள குறித்து நம்ம தப்பா பேசுறதோ நினைக்கிறதோ நம்ம என்ன செய்யறதோ இல்லை. நம்ம வாயில எதெல்லாம் வச்சிருக்கோம்? தேவனுடைய வார்த்தைய. எல்லாருக்கும் புரியுது இல்ல? அதனால எப்படி வருத்தம், பயம், கவலை இருக்காதோ அதே மாதிரி கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, பொறாமை இருக்காது, பகை இருக்காது, விரோதம் இருக்காது. நம்ம எல்லா ஜீவனாலே அரசாங்கப்பட்டவர்களா இருக்கோம். எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். இங்க வந்திருக்க நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கைய புதிதாக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்துருக்கோம். பழையவைகள் எல்லாம், பழைய அவமானங்கள், பழைய வேதனைகள், பழைய தோல்விகள், எல்லா பழைய பாரமும் நம்மளை விட்டு இயேசுவின் நாமத்தினால ஒழிந்து போறத பார்க்க போறோம். எல்லாம் புதிதாகுது. உங்க சிந்தனை புதிதாகுது, நீங்க ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது புதுசாகுது, நீங்க ஒரு சூழ்நிலைய நடத்துற விதம் புதுசாகுது, உங்க வாழ்க்கையே புதுசா மாறப்போகுது. அது என்ன புதுசுனா, கிறிஸ்துவுடனே கூட எல்லாவற்றையும் அரசாளவும்